புரியுதா? யாருக்கு கீழ்ப்படியணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்கிறாரோ, எதை செய்ய சொல்கிறாரோ, எப்படி கடவுளை ஆராதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரோ அப்படியே நாம் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இதையும் ஆராதிக்கலாம், அதையும் ஆராதிக்கலாம், இதையும் தோள் மேலே தூக்கிட்டு போகலாம், அதையும் தேரில் வச்சு இழுத்துட்டு போகலாம். பிள்ளைகளே, ஏமாந்து போகாதீங்க. இனி காலம் செல்லாது. ஆண்டவர் ஒருவரே சர்வ வல்லவர், அவர் ஒருவரே கடவுள். அவரை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும். எப்படி ஆராதிக்கணும்? உள்ளத்தில் ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? ஆவியிலும் உண்மையிலும் நிரம்பி ஆண்டவரை ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். எசாயா 42வது அதிகாரம் 8வது வசனத்திலே அவர் இப்படியாக சொல்கிறார், நானே ஆண்டவர், அதுவே என் பெயர், என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன் என்று சொல்கிறார். அப்படி இருக்க பிரியமானவர்களே, ஆண்டவருக்குரிய மாட்சியையும் அவருக்குரிய புகழ்ச்சியையும் எடுத்து சிலைகளுக்கு கொடுப்பது சரியா? சரியா? நீங்க சொல்லுங்க. சிலைகளை தோல்ல வச்சு புகழ்பாடல்களை பாடிக்கொண்டு சொல்கிறீர்களே, ஆண்டவர் அதில் மகிமை அடைவாரா? ஆண்டவர் அதில் மகிழ்ச்சி அடைவாரா? சிந்திச்சு பாருங்க. ஆண்டவருக்குரிய புகழ்ச்சியை, ஆண்டவருக்குரிய ஆட்சியை, மகிழ்ச்சியை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கே கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எசாயா 43வது அதிகாரம் 21வது வசனத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? எனக்கென்று நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, கடவுள் எதுக்காக நம்மளை உருவாக்கியிருக்கிறாரு? அவரை அன்பு செய்யவும், அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கவும், அவரை பற்றி அதிமிக வல்லமையோடு மக்களுக்கு பறைசாற்றவும், ஒரு நாள் நித்திய பேரின்ப வீட்டை அடைவதற்காகவும் தான் நம்மை படைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கென்று நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்று இந்த இறைவார்த்தை உங்கள் காதுகளில் விழுந்திருக்கிறது என்றால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய புகழை மாத்திரமே எடுத்துரைக்கணும், அவரை மாத்திரமே ஆராதிக்கணும், அவரை மாத்திரமே போற்றி புகழணும், அவருடைய வார்த்தையை, நற்செய்தியை உலகம் முழுவதும் பறைசாற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, ஒரு சிலர் உங்கள்கிட்ட சொல்லலாம், அங்கே சொல்லுது சிலை வழிபாடு ஓகே, இங்கே சொல்லுது இது ஓகே, இது ஓகே, அது ஓகேன்னு பலர் சொல்லலாம். ஆனால் இயேசு ஓகேன்னு சொல்லலைங்க. இயேசு என்ன சொல்கிறாரு? இப்படித்தான் நீ ஜெபிக்கணும், இப்படித்தான் நீ ஆராதிக்கணும், அப்படித்தான் நீயும் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் நான் சொல்கிறதை ஏற்றுக்கிறேங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு ஒருவரே கடவுள், அவர் ஒருவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. உண்டானது எல்லாம் அவராலே தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவராலே தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவராலே தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், அவராலே தான் நாம் வழி நடத்தப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், அவராலே தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, அவராலே தான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவராலே தான் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, அவராலே தான் நான் வழி நடத்தப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் வழியாக மாத்திரமே நாம் பரலோகம் போக முடியும். பேதுரு வழியாக போக முடியாது, யோவான் வழியாக போக முடியாது, சவேரியார் வழியாக போக முடியாது, அந்தோனியார் வழியாக போக முடியாது. யார் வழியாக மாத்திரம் தான் போக முடியும்? இயேசு வழியாக. அவரை மாத்திரம் ஆராதிங்க. பிரியமானவர்களே, இறுதி காலம் வந்தாச்சு, இனி காலம் செல்லாது. பல போலி இறை ஊழியர்கள் வந்து உங்கள் விசுவாசத்தை புரட்டி போடுவார்கள், சத்தியத்தை புரட்டி போடுவார்கள். ஏமாந்து போகாதீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசியுங்க. அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே.
வாழ்பவரும் நானே, இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர் அவரே. அவர் சர்வ வல்லவருங்க. பிரியமானவர்களே, அவர் ராஜாதி ராஜாவாக வரவிருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அண்மையில் உள்ளது. அவர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. அவர் ராஜாதி ராஜாவாக வரும்பொழுது சிலை வழிபாட்டுக்காரர்களே, நீங்கள் என்ன செய்ய போறீங்க? மாரடிச்சு புலம்ப போறீங்களா? இல்லை நீங்கள் வழிபட்டு வந்த சிலைகளை எல்லாம் வீசி எறிய போகிறீர்களா? இல்லை பயந்து நடுங்கி போய் ஒளிஞ்சு கொள்ள போறீங்களா? ஒன்றும் நடக்காது. இப்போவே மண்டி எடுங்க. இப்போவே ஆண்டவரே, நான் எங்கேயோ போயிட்டேன் ஐயா, நான் எங்கேயோ போயிட்டேன் கர்த்தாவே, இப்போ நான் வந்திருக்கிறேன். ஒரு ஊதாரி பிள்ளைய போல நான் கண்ணீர் சிந்தி கதறி அழுது வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று இந்த நாளில் மண்டிடுங்க. இந்த காலம் நல்ல காலம், இனி காலம் செல்லாது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படியுங்க. இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, விட முடியாத கொடிய பாவ பழக்கங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீங்களா? இப்போவே மனம் திரும்புங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு. இந்த சாவு வர்றதுக்கு முன்னால், உங்களுக்கு மரணம் வர்றதுக்கு முன்னால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்க. அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. சாவா, மரணமா, ஆண்டோடைய வருகையா, வரும்போது பார்த்துக்கலாம் சொன்னாக்கா நீங்கள் நினையாத நேரத்தில் என் தேவன் இயேசு கிறிஸ்து வந்தே தீர்வார். பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. பரிசுத்தமாகுங்கள், பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அருவருக்கும் பாவங்களை ஒரு நாளும் செய்யாதீர்கள். குடி, விபச்சாரம், வேசித்தனங்கள், ஓரினை சேர்க்க, சிலை வழிபாடு, பொய், பொரணி, சண்டை சச்சரவு, அசுத்த வார்த்தைகள், லஞ்சம் வாங்குறது, அநியாய வட்டி வாங்குறது எல்லாவற்றையும் நிறுத்துங்க. பரிசுத்தமாகுங்க. கட்டளைகளை கடைப்பிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு கூட நித்திய பேரின்ப வீட்டிற்கு எடுத்து செல்லப்படுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. பரலோகத்துக்கு போக ஆசையாக இருக்குதா? இல்லை, இந்த மண் உலகத்திலே நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் சிஸ்டர், எங்களை விடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா? பரலோகம் போகிறதுக்கு ஆசைப்படுங்க. கொஞ்ச காலம் இந்த பூமியில், அப்படி தானே? இந்த கொஞ்ச காலம் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம்னாக்கும் நித்திய பேரின்ப வீட்டிற்குள்ளே போகலாங்க. இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்காக, இந்த கொஞ்ச கால அற்ப இன்பத்துக்காக பிரியமானவர்களே, பெரிய இன்பத்தை, பெரிய மகிழ்ச்சியை இழந்துடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நடக்கவிருக்கிற பேரழிவிலிருந்து உங்களை தப்பித்து கொள்ள என்ன செய்யணும்? இயேசுநாமம் சொல்லி செவியுங்க. முதலாவதாக இயேசு நாமம் சொல்லி செவியுங்க. திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை படியுங்க. ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாக மாறும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது யாரெல்லாம் பிழைச்சிக்கிருவாங்களாம்? ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி ஜெபிக்கிற எல்லாரும் பிழைத்து கொள்வார்கள். அல்லேலூயா. இயேசு நாமம் மகா வல்லமை நிறைந்த நாமம். பிரியமானவர்களே,
விண்ணவரும் மன்னவரும் கீழ் உலகோரும் மண்டியிட்டு ஆராதிக்கும் நாமம் இயேசு என்னும் நாமம். இயேசு நாமத்தை சொல்லி ஜெபியுங்க. எல்லா வேளையிலும் இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டே இருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் 5 நிமிஷம் நிற்கிறீங்களா, அங்கே இங்கே வேடிக்கை பார்க்காதீங்க. அந்த வால் போஸ்ட் இப்படி இருக்குதே, இந்த வால் போஸ்ட்டை இப்படி ஒட்டியிருந்தால் நல்லா இருக்குமே. ஐயா, அந்த நேரத்தில் இயேசுவே ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, ஏசப்பா, நன்றி நன்றி நன்றி, இயேசு இயேசு இயேசு. இந்த நேரத்தில் நான் கால் ஊன்றி இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறேன், நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, இயேசு 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 என்று சொல்லி நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது, ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் இயேசுவேன்னு சொல்லும் பொழுது நீங்கள் பரிசுத்தம் அடைகிறீர்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் இயேசுன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன நடக்குது? நீங்கள் பரிசுத்தமாகிறீர்கள். பாவம் செய்யாதிருக்க வல்லமையை பெற்றுக்கொள்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்பட்டாக்கும் உங்க புரணி பேசுற வாயை கொஞ்சம் அடக்கிட்டு, ஏசப்பா ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, துதிக்கிறோன் ஐயா, போற்றுகிறேன் ஐயா, இயேசுவே நீ மகா பெரியவர், நீ மகா நல்லவராண்டவரே, நீ வல்லவராண்டவரே, நீ தூயவராண்டவரே சொல்லிக்கிட்டே இருங்க. நீ அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. பக்கத்து வீட்டு அக்கா வந்து எட்டி பார்க்கும், அக்கா என்ன செய்கிற, ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா ஒடிய போயிடும். காரணம் என்ன? வந்தது பொறணி பேசுகிறதுக்காக வந்தது. இங்கே நீங்கள் ஏசப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது அங்கே நிற்க முடியுமா? ஒரே ஓட்டமாக அது ஓடி போயிடும். அல்லேலூயா. எங்க சொல்லி பாருங்கங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். அவங்க வீட்டுக்காரங்க குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு வர்றான், ஏசப்பா நன்றியப்பா, ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரமாப்பா, நன்றி நன்றி நன்றி, இயேசு 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 நீங்கள் சொல்லுங்கள். அவன் ஒரு வேளை 2 அடி கொடுப்பான், என்னடி நான் குடிச்சிட்டா நீ ஏடி ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லி என்ன அப்படின்னு போடுவான். அடுத்த நாள் அவனும் சேர்ந்து ஏசப்பா நன்றியப்பான்னு சொல்லுவான். மாறும், காலம் மாறும், நிச்சயம் நிச்சயமாக மாறும். விசுவசிங்க, விசுவசித்த ஆண்டவருடைய பெயரை சொல்லுங்க, அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 91வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசித்து பாருங்கள். என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயற்கையின் சீற்றத்தில் இருந்தோம், கொடிய மனிதர்களின் கையில் இருந்தோம், கொடிய விலங்குகளின் கையில் இருந்தோம், விஷப்பூச்சிகளிடம் இருந்தோம், இன்னும் பலவிதமான சாபக்கட்டுகளில் இருந்தோம், பாவக்கட்டுகளில் இருந்தோம், நோயின் கட்டுகளில் இருந்தோம், பேயின் கட்டுகளில் இருந்தோம். பாதுகாக்கப்பட நீங்கள் விரும்பினீங்கனாக்கும் என்ன செய்யணுமா? இயேசு நாமத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரியமான இயேசு நாமத்தை நம்ம அறிஞ்சிருக்கணும்னா என்னங்க செய்யணும்? வேத புத்தகத்தை எடுங்க, மத்தேயு எழுதிய நற்செய்தியிலேருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் ஒரு வரி விடாம திரும்ப 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 படியுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சகல காரியங்களும் இந்த புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. படியுங்க. படிக்க 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 இயேசுவை அறிந்து கொள்ளலாம். தூய ஆவியின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள். தூய ஆவியால் நீங்கள் அபிஷேகம் செய்யப்படும் பொழுது வேதத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். தூய ஆவியார் உங்களை இயேசுவினிடம் வழி நடத்துவார், இயேசுவை பற்றி கற்றுக் கொடுப்பார், வேதத்துள்ள ரகசியங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? இயேசுவை பற்றி அறிகிற அறிவே ஒப்பற்ற செல்வம், மற்ற எல்லாத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. செல்வம் சேர்க்கறதுக்காக அங்கே இங்கேயும் ஓடி அலைகிற மக்களே, ஒப்பற்ற செல்வம் எதுங்க? இயேசு நாமம். இயேசு நாமத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கணும், இயேசுவை நீங்கள் அறிஞ்சிருக்கணும், அவரை பூரணமாக பற்றி கொள்ளணும். அப்பொழுது ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. எல்லாத்தையும் மேலேருந்து பாதுகாப்பார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் சண்டே சர்வீஸ்க்கு போகிறோம், அப்படி தானே? முதல் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி வாசகம், 3 வாசகங்கள் வாசிக்கப்படுகின்றன. வழிபாடு முடிஞ்சு வெளியில் வர்றீங்க. ஒருத்தர் உங்களை பார்த்து, அம்மா நான் வழிபாட்டுக்கு வர முடியலை, எனக்கு வீட்டில் ஒரு அர்ஜென்ட் வேலை இருந்துச்சு, முதல் வாசகம் என்னன்னு சொல்லுங்கள், 2ஆம் வாசகம் என்னான்னு சொல்லுங்கள், நற்செய்தி வாசகம் என்னான்னு சொல்லுங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் ஏதோ கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டேன், என்ன வாசித்தாங்கன்னே தெரியல. அப்படி தானே? 100% மக்கள் என்ன வழிபாடு நடந்தது, என்ன பாட்டு பாடினார்கள், என்ன வாசகங்கள் வாசிக்கப்பட்டது தெரியாது. ஆனால் சண்டே சர்வீஸ் பங்கெடுத்து வெளியில் வர்றாங்க, தெரியாது, மனசில் இல்லை, அது ஓடி போச்சு. காரணம் என்ன?
ஆண்டவருடைய குரலுக்கு நம்ம அக்கறையோட செவி சாய்க்கலங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கோயிலை விட்டு வெளியில் வர்றீங்க, ஒருத்தன் 1 கிலோ தக்காளி வாங்கினா 1 கிலோ தக்காளி ஃப்ரீ சொல்கிறான். நீங்கள் மட்டும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க, துணி கடையிலேருந்து ஒருத்தன் கூவுறான், 1 ஷர்ட் வாங்கினா 2 ஷர்ட் ஃப்ரீ. அதுக்கடுத்து போய்கிட்டீங்க, பாய் விற்கிறவன் 1 பாய் வாங்கினா 2 பாய் ஃப்ரீ. வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் அம்மா கேட்குறாங்க, ஏதோ கூவிக்கிட்டு கிடக்குறானே என்ன அப்படின்னு சொல்லும்போது, அது என்னத்தையோ கூவுனா எனக்கு காதில் ஒன்றும் விழலை அப்படியே சொல்லுவீங்க? கரெக்டாக சொல்லுவீங்க. கோயிலை விட்டு வெளியில் வரும்பொழுது 1 கிலோ தக்காளி வாங்கினா 1 கிலோ தக்காளி ஃப்ரீன்னு சொன்னான். அதுக்கடுத்து வரும்பொழுது துணிக்கடையில் 1 சட்டை வாங்கினா 2 சட்டை ஃப்ரீன்னு சொன்னான். அதுக்கடுத்து பாய் கடைக்காரன் சொன்னால் 1 பாய் வாங்கினா 2 பாய் ஃப்ரீன்னு. இதை எப்படிங்க உங்கள் மனசு வச்சுக்கிற முடிஞ்சிச்சு உங்களால்? பிரியமானவர்களே, உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே உங்கள் மனசு புதைஞ்சு கிடக்கும் பொழுது தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அது மூடப்பட்டு கிடக்கும். அப்போ உங்கள் செவிகளை யாருக்கு திறந்து வைக்கணும்? இயேசுவுக்கு திறந்து வைங்க. இயேசுவுக்கு திறந்து வைக்கும் பொழுது, இயேசுவை பற்றிய காரியங்களை அக்கறையோடு கேட்கும் பொழுது தேவன் அங்கே மகிமை அடைவார். பிரைஸ் தி லார்ட். அவர் நாமத்தை நீங்கள் அறிந்திருந்தால் மாத்திரமே ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். இன்றைக்கி அநேகர் சொல்கிறது உண்டு, நான் ஜெபிக்கிறேன், என் வீட்டில் இது நடந்து போச்சு, என் வீட்டில் கொலை நோய் வந்துருச்சு, என் வீட்டில் விபத்து வந்துருச்சு, என் வீட்டில் திருடை வந்துட்டேன், ஜெபிக்க தான் செய்கிறேன். நீ எப்படி ஜெபிக்கிற? இயேசுவை உனக்கு யாருன்னு தெரியுமா? இயேசு நாமத்தை நீ அறிஞ்சிருக்கிறியா? இயேசு நாமம் சொல்லி ஜெபிக்கிறியா? பரிசுத்த வாழ்க்கை வாழ்றியா? பரிசுத்த பிள்ளைகள் இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த வீட்டை சுற்றி ஆண்டவர் கோடி தூதர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கால் கல்லில் மோதாதபடி அவர் பார்த்துக் கொள்வார். கண்ணின் கருவெளி போல உன்னை பாதுகாத்துக் கொள்வார். நீ அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்றியா? சிந்திச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இயேசு நாமத்தை அறிஞ்சிருந்தாக்கா அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உடனே உங்கள் குரலுக்கு பதில் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, அல்லேலூயா. குருடன் கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் ஐயா, எனக்கு பார்வை வேண்டும். இயேசு பார்வை கொடுத்தாரா கொடுக்கலையா? குருடன் இயேசுவை அறிஞ்சிருந்தான். போகிறது யாரு அப்படின்னு கேட்குறான். நாசரேத்து இயேசு போகிறார். அவரா போகிறாரு? அவர் தானே சர்வ வல்லவர், அவர் தானே குணப்படுத்துவார், இந்த நேரத்தை நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவே குணப்படுத்தும். எல்லாம் மூடுறாவாய, என்னடா கத்துற? யார் மூடுறான்னு சொன்னால் நான் மூட போகிறது கிடையாது. இந்த நேரத்தை நான் விட்டனாக்கும் அடுத்த நேரம் எனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அவர் ஊக்கமாக கத்துறாரு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு பார்வை வேண்டும். பார்வையை பெற்றுக்கொண்டார். இயேசுவே தாவீதின் மகனே. அவன் அறிஞ்சிருந்தான் அவர் யாருன்னு சொல்லிட்டு. ஆக பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கு உடல் சுகத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே வயிறு வலிக்குதையான்னு சொல்லும்போது இயேசுவே வயிறு வலிக்குதுப்பா கேளு, இயேசு நாமத்தை சொல்லி ஜெபி, உனக்கு விடுதலை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். துன்ப வேளையில் கூட இருந்து தப்புவித்து பெருமைப்படுத்துவாராம். பாருங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவன் பாருங்க. கூட இருந்து தப்புவித்து பெருமைப்படுத்துவார். தாவீதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பிரியமானவர்களே, தாவீது சவுல் ராஜா கூட இருந்தபொழுது சவுல் ராஜா அவரை எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு அவர் திட்டம் தீட்டினார். ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்த்தார் தாவீது, அப்படிதானே? அப்போது ஆண்டவர் தாவீதை சவுலின் கைகளுக்கு தப்புவித்து பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. எந்த சீட்டில் சவுல் ராஜா உட்கார்ந்துருந்தாரோ அதே சீட்டில் உட்கார்ந்து உட்கார வச்சார். ஆண்டவர் தாவீதை பெருமைப்படுத்தினாரோ இல்லையா? அதுக்கடுத்து அவருடைய மகன் அப்சலோம் தந்தையை கொல்லணும்னு சொல்லிட்டு விரட்டுறாரு. அப்போ கூப்பிட்ற ஆண்டவரே என் மீது இறங்கும் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் தாவீதோடு இருந்து அவரை அப்சலோம் கைகளுக்கு தப்பி வைத்து அவரை பெருமைப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நீங்கள் மாத்திரம் ஆண்டவருடைய நாமத்தை, இயேசு நாமத்தை நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னாக்கும் உங்களை தப்பு வைக்கிறது மட்டும் இல்லை, தீமைகளிலிருந்து தப்பு வைக்கிறது மட்டும் இல்லை, உங்களை பெருமைப்படுத்தவும் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் நீடிய ஆயுளோடு வாழணும்னாக்கும் இயேசு நாமத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கணுங்க. இயேசு நாமத்தை அறிஞ்சிருக்கும்போது வாழ்நாட்களில் பல ஆண்டுகளை ஆண்டவர் கூட்டி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இரண்டாவதாக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால்
நம்ம என்ன செய்யணுமா? இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கு மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். Praise the Lord. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னால அவரை சந்திப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் ஆகும்படி விழித்திருந்து ஜெபியுங்கள். Praise the Lord. உண்டீர் பிரியத்திற்கோ உறக்கத்திற்கோ உடல் இச்சைக்கோ இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் இடம் கொடுத்தா அழிவது சத்தியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ராத்திரி முழுசும் உட்கார்ந்து செல்போனை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற மக்களே, நடக்குதா நடக்கலையா? ராத்திரி முழுசும் நீல படங்களையும் சினிமா சீரியல்ஸ்களையும் பார்த்து கொண்டிருக்கிற மக்களே, உண்டு குடித்து உல்லாசம் அனுபவிக்கிற மக்களே, நீங்கள் அழிந்து போவதற்கு முன்னால் ஆண்டவருடைய பாதத்தில் மண்டியிடுங்க. விழித்திருந்து ஜெபியுங்கள், இனி காலம் செல்லாது. ஆமென். ஆமென். மூன்றாவதாக, மணமகனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். மத்தேயு 24வது அதிகாரம் 42, 44 வசனங்களை படியுங்க. விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் நினையாத நேரத்தில் மரணம் வருது, அப்படித்தானே? உங்களால் சொல்ல முடியுமா, நான் இன்னைக்கு இந்த ஜெப கூட்டம் முடிஞ்சோடனே நிச்சயமாக நான் வீடு போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நினையாத நேரத்தில் மரணம் வர்றது போல நினையாத நேரத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நினைப்பார். பிரியமானவர்களே, நோவா காலத்து மக்கள் உண்டு குடித்து பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். பெருவெள்ளம் வந்து அவர்கள் எல்லோரையும் வாரிக்கொண்டு செல்லும் வரைக்கும் அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே போல தான் இன்னைக்கு மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இயேசுவா வரப்போகிறாரா? வந்தால் பார்த்துக்கறலாம். என்ன திடீர்னு வரப்போகிறாரு? வரும்போது பார்த்துக்கறலாம். நடக்குதா நடக்கலையா? மக்களே ஏமாந்து போகாதீங்க. நீங்கள் நினையாத நேரத்தில் திடீர்னு ஆண்டவர் வருவார். அப்போ ஐயோ ஆண்டவரே, இன்னும் ஒரு வாரம் தாங்க ஆண்டவரே, நான் நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு பிறகு வர்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் கதை நடக்குமா? நடக்காதுங்க. ஜெபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் நிலைத்திருந்து ஆண்டவருடைய வருகைக்கு அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை சத்தியம் சத்தியமாக அண்மையில் உள்ளது. இனி காலம் செல்லாது. அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க என்ன செய்யணும்? அவர் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். அவரை சந்திக்க நாம் எல்லோரும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். விண்ணுக்கு மண்ணுக்கு அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலே எங்கள் கூடவே இருந்து எங்களை வழிநடத்திய கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. தேவாதி தேவனே, உமது வருகை அண்மையில் உள்ளது என்பதை நாங்கள் அறிகின்றோம் சுவாமி. உமது வருகைக்கு முன்னால் நாங்கள் எப்பொழுதும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவாதி தேவனே, விழித்திருந்து உமது நாமத்தை சொல்லி ஜெபிப்பதற்கு எங்களுக்கு ஜெப ஆவியை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவாதி தேவனே, இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் சுவாமி. விட முடியாத பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் மீது நீ கருணையாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. தேவாதி தேவனே, நீ பெரியவரே ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ வல்லவர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்குற பிள்ளைகள் எல்லோருக்கும் பதில் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறீரே சுவாமி. எல்லா பிள்ளைகளுடைய தேவையும் நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும்.
வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டே நிச்சயமாய். இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டே நிச்சயமாய். உறக்கத்தில் இருந்து நான் உமை காண விழித்து கொண்டேன். உறக்கத்தில் இருந்து நான் உமை காண விழித்து கொண்டேன். வர வேண்டும் வர வேண்டும் இறைவாகவே. வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் வர வேண்டும் இறைவாகவே. வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord.